ஏய் விஜயா, ஏன் உங்கள் முகம் அப்படி போகுது? எல்லாம் நல்ல விஷயந்தான், கவலைப்படாதீங்க, நீங்கள் பாட்டியாக போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ எதிர்பார்க்காத விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெளில கிளம்பி போன அண்ணாமலை வீட்டுக்கே வந்துட்டார். இந்த மகிழ்ச்சி வேறு ரொம்ப அதிகமாக வந்து முத்துவை ஹாப்பி ஆகுது. ஸோ முத்து என்ன பண்ணுறாரு, மீனாவை தூக்கி வந்து சுற்றிக்கிட்டு இருக்கவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, இந்த கிறிஷ் பையன் மேலே எனக்கு கொஞ்சம் டவுட்டெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அவன் நடந்துக்கிறது எல்லாமே வந்து பார்த்தா நிஜமாக அவனுக்கு உண்மையிலே அவங்க அம்மா இறந்த மாதிரியே இல்லையே அப்படின்னு பேச உடனே வந்து ஏங்க அப்படிலாம் யோசிக்கிறீங்க, அவன் நம்மலாம் இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கானா இருக்கும் அப்படின்னோடனே அது கூட உண்மைதான் மீனா அப்படின்ட்டு. ஆனால் நீ சொன்னது கரெக்டு தான், அவனை நம்ம தத்து எடுத்தோன்னா அது ஒத்து வந்திருக்காது. அவனுக்குமே வந்து அவனுக்குன்னு வந்து அவங்க சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க, அவனுக்கு பல கேள்விகள் வந்திருக்கும். அப்பா சொல்கிறதும் கரெக்டு தான். அப்பா வேற வந்து திருப்பி சொல்லிட்டாரு அவனை வந்து அவங்க பாட்டியை வர சொல்லுங்கன்ட்டு. சரி பார்த்துக்கலாம் விடுமீனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இன்னமும் ரோகிணி மனோஜ் கிட்ட அவன் ஏன் க்ளோஸாக இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு குழப்பமாக இருக்குது. ரொம்ப ரோகிணி வந்து லைட்டாக பாசம் காட்டுற மாதிரி வேறு இருக்குது. இது எல்லாமே ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது தான் வந்து இப்போ மீனா என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் ஏங்க யோசிக்கிறீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படியோ நீங்கள் நினச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி மாமா வீட்டுக்கு வந்துட்டார்ல அது போதும் அப்படின்னு வந்து கண்ணத்தை தட்டி சொல்லிக்கிட்டு இருந்தோன்னே இவரும் ஹாப்பியாகிடுறாரு. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு குட்டியாக ரொமான்ஸ் காட்சியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது தான் அடுத்த நாள் இவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்ப அதிர்ச்சி வரப்போகுதுங்கிறத அவங்களுக்கே தெரியாம தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில முத்துவுக்கு சீக்கிரமாவே வந்து ஒரு சவாரிக்கு போகணும் அப்படின்னு கால் வருது. அந்த சவாரிக்காக அவர் கிளம்பி போயிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனா இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. என்னடா 7 மணி ஆயிடுச்சு, மீனா சீக்கிரமாகவே எழுந்திருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனாவை தட்டி பார்க்க எனக்கு லைட்டாக ஏதோ ஒரு மாதிரி தலை சுத்தலாகவே இருக்குங்க, என்னன்னே ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்ன உடனே நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ வேற யாராச்சும் ஏதாச்சும் செய்யட்டும், ஏதாச்சும் வேணும்னா ஆர்டர் பண்ணி கூட சாப்பாடு அனுப்பிவிட சொல்லிடலாம், இல்லைனா அந்த பலப்பொருளோட ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிக்கலாம், நீ ஏதாச்சும் செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காத அப்படின்னு முத்து வந்து சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன், முன்னாடியே ஒத்துக்கிட்ட சவாரி வேற யாரும் இப்போதைக்கு போறதுக்கு இல்லை அப்படின்னு. பரவாயில்லைங்க நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிடுறாங்க. கிளம்பி அவர் போயிட்டு இருக்கும் பொழுதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப இந்த பக்கம் ரோகிணி ஒரு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு குட்டி போட்ட போன மாதிரி நடந்துகிட்டே இருக்காங்க. நடந்துகிட்டு இருக்கும் போது டயர்டா எந்திரிச்சு மீனா என்ன ரோகிணி ஏன் அப்படி அங்கிட்டு நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் உங்களுக்கு முடியல, நீங்கள் படுத்துட்டீங்க, அந்த பக்கம் ஆன்ட்டி எல்லா வேலையும் என்ன தான் செய்யணுங்கிறாங்க, நான் தான் இன்னைக்கு சமைச்சதும் சரியில்லைங்கிறாங்க, திட்டிகிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியல, நான் வந்து ஸ்ருதியோட ஹோட்டல்லேருந்து வாங்கிக்கலான்னு சொன்னால் அதையும் கேட்க மாட்டாங்க, எனக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது, என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, அது பாருங்க ஒரு நாளைக்கு வேலை செஞ்சதுக்கே புலம்பிகிட்டு இருக்க, இப்போ செஞ்சா என்ன உனக்கு, எனக்கு முடியல அதனால் நீ செஞ்ச அவ்வளோதானே அப்படின்னா உடனே வந்து இப்படி ரோகிணிக்கு மனசுக்குள்ளே அப்படியே கடுப்பாயிட்டு வந்து எதுக்கு எடுத்தாலும் உடனே திருப்பி வந்து செஞ்சா என்ன அப்படின்னு ஒரு பார்வை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த பார்வை தான் என்னால் தாங்கிக்க முடியல. நேற்று என்னன்னா வந்து மனோஜும் முத்தும் சண்டை போட்டு இருக்கும் போது குடும்பம் ஒன்றா இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறீங்க, இன்னொரு பக்கம் முத்துக்கிட்ட போயிட்டு உண்மையை சொல்ல பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த கிறிஷுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னா என்ன ரோகிணி பேசாமல் இருக்க அப்படிங்கிறீங்க. இதை யாராச்சும் பார்த்தா என்ன ஆகுறது அப்படின்னா, யார் பார்த்தா என்ன, நீ சீக்கிரமாவே ஒரு உண்மையை சொல்லியிருக்கணும், ஏதோ நான் தப்பு செஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ செஞ்ச தப்பை நான் மறைச்சிக்கிட்டு இருக்கேன், அதுவே ஒரு பெரிய தப்பு, உடனடியா நீ இந்த விஷயத்தை நான் கொண்டு போயிட்டு எல்லாரும் முன்னாடி போட்டு உடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது அப்படின்னு மாத்தி உங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க, என்னடி இங்க சத்தம் அப்படின்ட்டு வெளில வராங்க விஜயா. நீ என்ன உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிட்ட, இவ வேலை செய்ய சொன்னா எல்லாத்தையுமே வந்து ஒன்னுத்தையும் உருப்படியா செய்ய தெரியல, எனக்கு வந்து இன்னொருத்தி வேலை செய்ய சொல்லி நான் சொன்னா கண்ணிலேயே எரிச்சிருவா, எனக்கு வந்த மருமக எதுவுமே சரியில்லை, சை கடுப்பா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க உடனே அத்தை நான் முடியலன்னு தானே ஒரு நாள் படுத்திருக்கேன் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. இப்ப மீனா உடனே என்னடி குரலை வசதி பேசுற, இவ என்னன்னா வந்து இப்போ ஒரு நாள் வந்து நான் லைட்டா ஒரு பெரிய ஆர்டர் கொண்டான்னு நல்லா பாசத்தை காட்டினா அதையும் வந்து முதுகுல குத்தி விட்டா அப்படின்னு பேசிட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க, ஏதோ வந்து இவ வந்து நீங்க மிரட்டுறீங்கன்னா நீ என்ன அவளை மிரட்டுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, திருன்னு முடிக்கிறாங்க ஒரு ரோகிணி. சொல்லுடி அப்படிங்கும் போதே இந்த பக்கம் மீனாவை பார்த்தா மீனா அப்படியே தலையில கை வச்சு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே டக்குன்னு வந்து ரோகிணி பரவாயில்ல ஏதோ சமாளிக்கிறதுக்கா ஏதோ பண்ணிட்டா போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க, ஒண்ணு என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, தூக்கு என்னாச்சுன்னு பாரு அப்படின்னு தண்ணி எல்லாம் முகத்துல தெளிச்சாலும் இவங்க வந்து திருப்பி எந்திரிச்சு ரொம்ப மாதிரி சோர்வா இருக்கு, என்னன்னே ஒன்றும் புரியல அப்படின்னு மீனா சொன்ன உடனே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ அண்ணாமலை வெளில வந்தவர் டக்குன்னு என்ன மீனா மயங்கிட்டாளா அப்படின்ட்டு வந்து டே மனோஜ் அப்படின்னு கூப்பிட மனோஜ் வெளில வந்து எங்கடா அப்படின்னா வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னா, ஒன்றும் ஆஃபீஸ்க்குலாம் நீ ஒன்றும் போவேனாப்ப, இப்போ உடனே மீனா மயங்கிட்டா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், முத்து வீட்டில் இல்லை நீ கார் எடு அப்படிங்கிறாங்க. உடனே நான் எதுக்குப்பா, அவளுக்கு இதான் கேபுக்கே புக் பண்ணுங்க அப்படின்னா, மயங்கி விழுந்திருக்கா என்னடா பேசிட்டு இருக்க போய் எடுறா அப்படின்னு வேகமாக கூட்டு போய் உடனே வந்து அவங்கள உட்கார வச்சு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க.
இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முத்து கரெக்டாக திருப்பி அருண் கிட்டக்க சிக்கிக்கிறார். அருண் வந்து ரோட்ல நின்றுட்டு, ஏண்டா ஒரு தடவை இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து நான் நீ செஞ்சேன்னு சொல்லி நல்ல பேர் வாங்கி என்னோட கிடைக்கிறதா அந்த ப்ரொமோஷனே கெடுத்தல, இப்போ கடைசியா பார்த்தியா நீ விட்டுட்டு போன 2 பேரை பிடிச்சி கொண்டு போயிட்டு கடைசியில் இப்போ எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு. இப்போ நான் மேலதிகாரி, இதுக்கப்புறம் உனக்கு இன்னும் கிடைக்க போகிற ஆப்பெல்லாம் பெருசாக இருக்கும், என்கிட்ட வச்சுக்கிறதெல்லாம் வச்சுக்காத அப்படிங்க, நான் உங்ககிட்ட வச்சுக்கணும், எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து ஒழுங்காக சீட் பெல்ட் போட்டுலாம் ஓட்டினேன்னு தான் பார்த்தேன், சீட் பெல்ட் போட்டிருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுதே இவருக்கு மாற்றி மாற்றி கால் வருது. கால் வரும்பொழுது வந்து என்ன நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னா வந்து ஏன் நீ பேசினா ஃபோனை பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவர் கடுப்பாய் ஃபோன் எடுத்தோடனே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ அவருக்கு அந்த அந்த சைட்லேருந்து பதறல் சவுண்டில் இப்போ அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு, மயங்கிட்டாடா மீனா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு, உடனே வந்து மீனா மயங்கிட்டானா நான் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ன உடனே அது வரைக்கும் கொஞ்சம் மோசமாக பேசிக்கிட்டு இருந்த அருண் சரியே அப்படியா சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் சீதா கிட்ட சொல்கிறேன் அப்படின்றார். ஸோ திடீர்னு வந்து அவர் மனசுக்குள்ளேயும் கல்லுக்குள்ளே ஈராங்கிற மாதிரி காமிக்க இவர் வேகமாக கிளம்பி முத்து வந்து கிளம்பி போய் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கே வந்து சேர்ந்தவொடனே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோகிணியும் விஜயாவும் வெளில நின்றுட்டு இருக்காங்க. டாக்டர் வெளில வராங்க. டாக்டர் வெளில வந்தோடனே என்னாச்சு டாக்டர் அவளுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு வந்து கேட்க ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜயா, நீங்கள் இப்போ ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க, நீங்கள் உங்கள் அம்மாவா அப்படின்னா இல்லை நான் மாமியார் அப்படின்னா, அப்போ எப்படி இருந்தாலும் நீங்கள் பாட்டியாக போகிறீங்க சந்தோஷப்படுங்க அப்படின்னு. பாட்டியாக போகிறேனா அப்படிங்கும் போதே முத்து உள்ள வராரு. பாட்டியாக போகிறாங்களா அப்படின்னு இவர் கேட்டுன்னா, ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னா மீனாவோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறார். மீனாவோட ஹஸ்பண்டா, நீங்க அப்பாவாக போறீங்க கங்க்ராட்ஸ் அப்படின்னு இவர் சந்தோஷமாக இந்த பக்கம் மனோஜ் திருன்னு முடிக்க அப்படியே முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை விஜயாவுக்கு. இவர் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே முத்து உள்ளார போக பாத்தியா இந்த விஷயத்தையும் அவ முந்திக்கிட்டா. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ்லையும் டெவலப் ஆகிட்டு போகிறா. ஆர்டர் கேன்சல் ஆச்சு, அவள் ஆர்டர் கேன்சல் ஆகலை, இன்னும் அவள் பூ கட்டுற ஆர்டரில் இன்னும் சம்பாதிக்க போகிறான். நீ கடைசியில் இன்னமும் சும்மாவே உட்காந்துருக்க. இதில் இந்த நிலம் ஒன்று தரேன் நாங்கள் என் மாமியார், அதுவும் போச்சு. முதல்ல பிறக்க போகிற பேர குழந்தைக்கு தான், அதுவும் அவளுக்கு தான் போகுது. ஐயோ உன்னெல்லாம் வந்து கட்டி வச்சதுக்கு எப்போ உன்னை கழட்டி விட்டுட்டு பிள்ளைக்கு வேற யாரையா கட்டி வைப்பேன் இருக்கு அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்க ரோகிணி மனசுக்குள்ளார. இப்போ மீனாவுக்குன்னு ஒரு குழந்தை வர்றதுனால இப்போ அவங்க எப்படி நடந்துக்க போகிறாங்க, கிறிஸ் விஷயத்த வேற மாதிரி நடந்துப்பாங்களா, இல்லை இப்போதைக்கு அவங்க பிஸியானதுனால வந்து நம்ம பிள்ளை பிரச்சனையை தலையிட மாட்டாங்க, நம்ம அப்படியே நிம்மதியாக இருந்துக்கலாம் அப்படின்னு தோணுமா, நடக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்போ அப்படியே முத்துவும் மீனாவும் பிரெக்னன்சி, அதுக்கப்புறம் வந்து மீனாவை முத்து பார்த்துக்கிறது அப்படின்னு ட்ராக் போனால் பெட்டராக இருக்கும். அப்படி விட்டுட்டு இந்த கதையில என்னென்னமோ நடந்து சம்மந்தம் இல்லாமல் கொண்டு போயிட்டு சும்மா வாரம் யாராவது புது புது கேரக்டர்ஸ் வராங்க, அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தனியாக பார்த்தா நல்லா இருக்கும். மொத்தமாக பார்க்கும்போது ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருதோன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க. முன்ன மாதிரி இருக்கா கதை இல்லையா? இப்போதைக்கு நீங்க பாக்குற சீரியல்ல எது ரொம்ப நல்லா இருக்கு? ஐயனார் துணை ஒரு மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு, சின்ன சின்ன ரிவீல்லாம் இருந்தாலும் பெரிய ஒரு பரபரப்பு இல்லாட்டியும் நல்லா போயிட்டு இருக்குன்னு தோணுது. இன்னொரு பக்கம் பாண்டியன் ஷோஸ் பயங்கர பரபரப்பா வேற போயிட்டு இருக்கு. மகாநதி ஒண்ணுதான் வந்து அட என்னங்க போங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்க நிலைமையில உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத சொல்லிட்டு நம்ம சேனலுடைய மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸை பார்த்துட்டு நம்ம சேனலை ஒருவேளை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய மெம்பர்ஷிப் லிங்க் பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.